விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே விவசாயிகள் உரிமை மீட்பு கடன் விடுதலை மாநாடு 50,000 மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்போடும் 50க்கும் மேற்பட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய சங்க தலைவர்களும் டெல்லியில் இருந்து மாபெரும் விவசாய சங்க தலைவர்களும் கலந்து கொண்ட ஒரு எழுச்சி மாநாடாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டிலே விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய தேசிய வங்கிகளிலே கூட்டுறவு வங்கிகளிலே அனைத்து வகையிலும் பெற்றக்கூடிய கடன்களை மத்திய மாநில அரசுகள் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகளுக்கு மானிய பொருட்கள் வேண்டாம், ஊழல் பொருட்கள் வேண்டாம், விவசாயிகளுக்கு நேரடியாக வங்கி கணக்கில் பணத்தை வர வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்து ஆண்டுதோறும் ஏக்கருக்கு ரூபாய் 30,000 உற்பத்தி மானியமாக வழங்க வேண்டும் எனவும் மத்திய அரசு உரமானியத்தை உரமாக வழங்குவதற்கு பதிலாக எங்களுக்கு ஆண்டுதோறும் ஏக்கருக்கு 50,000 ரூபாயை உரமானியமாக வழங்க வேண்டும், எங்களது வங்கி கணக்கில் வழங்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தும் இந்து சமய அறநிலையத்துறையும் வக்ஃபு வாரியமும் போட்டி போட்டுக் கொண்டு இனாம் நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜீரோ வேலை செய்யறாங்க. 150 வருஷத்துக்கு மேல பட்டா இருக்குது, பத்திரம் இருக்குது, அனுபவம் இருக்குது. ஆனாலும் நில உரிமையை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இனாம் ஒழிப்பு சட்டத்தை மீண்டும் அமல்படுத்தி இந்தியா முழுவதும் மற்ற மாநிலங்கள் எல்லாம் எப்படி இனாம் நிலங்கள் உழுதவனுக்கு சொந்தமாச்சோ அதை போலவே தமிழ்நாட்டிலும் சொந்தமாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வலியுறுத்தி கல்லுக்கான தடையை நீக்க கோரி வனவிலங்குகள் பிரச்சனை உரிய நடவடிக்கை எடுக்க கோரி என 60க்கும் மேற்பட்ட தீர்மானங்களை நாங்கள் இன்னைக்கு நிறைவேற்றி இருக்கிறோம். நம்ம ஊர் செய்திகளை பார்க்க நம்ம ஊர் சேனல் ஷபா நியூஸ் தமிழ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.